அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. நேற்று தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுக்கு ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்ல. அந்த பேசி முடிச்சுறேன் இல்ல பேசி முடிச்சிருந்தேன் இல்ல பொலிட்டிக்கல் பேசல சார், நான் ஜென்ரலா பேசுறேன். பா ரஞ்சித்தை நான் வந்து என்னோட முதல் படத்துல எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித்தை தான். ஆனா மத்த விஷயத்துக்குலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. இல்ல இப்ப ஏன் பேசல? நான் சொல்லி முடிச்சேன் 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நெத்திக்கும் இது திசை மாற வேண்டாங்க. நடிகர் குரு சோமசுந்தரம், விஜய் விஸ்வா, நடிகை அனுமோல் உள்ளிட்டோர் நடித்துள்ள பாரிஸ் கஃபே திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் லேபில் நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் விஸ்வா, இன்றைய காலகட்டத்தில் ஏராளமான திரைப்படங்கள் வெளியாகாமல் உள்ளன. என்னுடைய 4 திரைப்படங்களே வெளியாகாமல் இருக்கின்றன. திரையரங்குகள் கிடைக்காததால் பல படங்கள் வெளியாக முடியாமல் உள்ளதால் தமிழக அரசு சார்பில் வெற்றி OTT என்று கூட OTT தளத்தை தொடங்கி வெளியாகாமல் இருக்கும் திரைப்படங்களை வெளியிட வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார். அண்ணன் தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அண்ணாவுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, ஒரு ஸ்பெஷல் OTT தமிழ் கவர்மெண்ட் சார்பில் நீங்க வைக்கணும்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அந்த OTTல இது வரைக்கும் தயாரிச்ச படங்கள், வெளியாகாத படங்கள்ல நீங்க ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்க்கு அனுமதிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி OTT போனாலும் தனியா பண்ணிக்கலாம், தியேட்டர் போனாலும் தனியா பண்ணிக்கலாம் ஒரு ஸ்கீம் இருந்ததோ அது மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது, நாங்க தியேட்டர் ஓனர்ஸ் தப்பா சொல்லவே இல்லை. தியேட்டர் ஓனர்ஸ் பயங்கரமா சப்போர்ட் பண்றீங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சப்போர்ட் பண்றீங்க. ஆனா ஒரு உண்மையான வழி என்னன்னா, கேமரா சொல்லக்கூடாதுன்னு கூட பரவாயில்ல, ஒரு தயாரிப்பாளருக்கு இயக்குனருக்கு மட்டும்தான் தெரியும் தியேட்டர்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. தியேட்டர் கிடைக்காம நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாம இருக்கு. ஸோ அதனுடைய ப்ரொடியூசர்ஸ் உடைய லைஃப் என்ன ஆகுது, வட்டி என்ன ஆகுதுன்றதெல்லாம் கால்குலேஷன் கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான். நான் உங்ககிட்ட சொல்ற ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தயவு செய்து இந்த விஷயத்த இமிடியேட்டா நீங்க வந்து பண்ணணும். ராஜ்பவன் அண்ணா ஒண்டர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க துறை அமைச்சர் நீங்க, உங்கள்கிட்ட பர்சனலாவும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து வெற்றி OTT அப்படின்னு கூட ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருக்க எல்லா படமும் ரிலீஸ் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இது பண்ணுவாங்க, பயனடைவாங்க. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மற்ற விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கும் போலி போராளிகள் இந்த விவகாரம் குறித்து ஏன் குரல் கொடுக்கவில்லை என தெரியவில்லை. எனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தவர் இயக்குனர் பா ரஞ்சித் என அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குறுக்கிட்டு இங்கு அரசியல் பேச வேண்டாம் என தடுத்தார். இருந்த போதும் தனது உரையை தொடர்ந்த நடிகர் விஸ்வா, இயக்குனர் பா ரஞ்சித் இந்த விவகாரத்திற்கு குரல் கொடுக்கவில்லை என்பதும் போலி போராளிகள் எல்லோரும் மறைந்து விட்டதாகவும் விமர்சித்தார். நேற்று தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பட்டுக்கு ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்ல. சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்கள ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் பா ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். அந்த பேசி முடிச்சுறேன் இல்ல பேசி முடிச்சிருந்தேன் இல்ல பொலிட்டிக்கல் பேசல சார், நான் ஜென்ரலா பேசுறேன். பா ரஞ்சித்தை நான் வந்து என்னோட முதல் படத்தோட எனக்கு முத வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் பா ரஞ்சித்தை தான். அவரோட வந்து நான் வந்து எப்பயும் வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனா மத்த விஷயத்துக்குலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காரு. நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்ப கூட செக் பண்ணேன், அதுல காணோம், ட்விட்டர்ல காணோம், யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்றேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜ்ல ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்துல ஜாதியில இன்னும் லாக் ஆயிக்கான்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்துல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டுல, என் அக்கா வீட்டுல தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்ட் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதுல இருந்து வந்தாங்க. ஆனா ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்க அக்காவை கட்டி இருந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு ஜாதி அவங்க. ஆனா ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா,
அவங்க அவ்வளோ அழகா ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சிருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபாய் அமெரிக்காவில். அங்க யாருமே எதுவுமே பாக்குறது இல்லை. இந்தியா, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்கறதே கிடையாது. உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியன் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவு செய்து உலக அளவுல நம்ம வந்து எப்படி வர்த்தகம்ல பெருசா இருக்கும், டெக்னாலஜில பெருசா இருக்குமோ, அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புல நம்ம சிக்கிக்காம இருந்தா நம்ம அதை தாண்டி மேல நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியாஸ் சார் கூட சொன்னார், இங்க பொலிட்டிக்கல் பேசாதுன்னு. சத்தியமா இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதன் நம்ம மனசுல இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக ஷேர் பண்ணிட்டேன். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய கௌசல்யா சங்கர், இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சிறிய நெருடல் உள்ளது. நடிகர் விஜய் விஸ்வா பேசும்போது போலி போராளிகள் என்று குறிப்பிட்டார். அவ்வாறு கூறுவதற்கு நீங்கள் சரியான நபரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கூறியதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என்றார். அந்த வார்த்தை சொல்றதுக்கு நீங்க சரியான நபரா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா அதை நீங்க சொன்னதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எந்த தோழர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியாது. 10 வருடமா எந்த அரசியலும் செய்யாத ஒரு பெண்ணை இந்த சமூகத்துல தன்னோட கால்ல நின்று வளர்றதுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் தோழர்கள். அப்படி இருக்கிறவங்க தான் போராளிகள். நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல, இந்த விஷயத்துக்கு தான் குரல் கொடுத்தாங்கன்னா இந்த சமூகம் அதே போல அவங்க போராடுற விஷயங்களுக்கு எல்லாரும் குரல் கொடுத்தாங்களா? தப்பா சொல்லுங்கன்னு சொல்ல, அப்படி வந்து குரல் கொடுத்தாங்களா? மற்றவங்களும் அதே விஷயங்களுக்கு குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு நீங்க நிரூபிச்சா மற்ற எல்லாரும் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுப்பாங்க. தோழருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. பின்னர் மேடையில் குறுக்கிட்டு பேசிய நடிகர் விஸ்வா, சகோதரி தவறாக எடுத்துக்கொண்டார்கள். நான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ரயில் முன்பு நின்றேன் என்றார். அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் போலி போராளி என்ற வார்த்தை தவறானது என வாக்குவாதம் செய்ய, சாதிக்காக பேசுபவர்கள் தமிழருக்காக பேசவில்லை என பதிலளித்தார். இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. அப்புறம் சிஸ்டர் சொன்னாங்க, தவறா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, எல்லாரும் போராடி இருக்கப்ப வைகை ரயில் வரப்ப போய் நின்னோம். அது உங்களுக்கு இல்ல இப்ப ஏன் பேசல? சொல்லி முடிச்சேன். நான் சொல்லி முடிச்சிடறேன். 2 நிமிஷம் கொடுங்க. இதோட நெத்திக்கும் இது திசை மாற வேண்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் ப்ரமோஷன் பண்ணும்போது அதை பத்தி மட்டும் பேசுவோம். ப்ளீஸ். இது வந்து ஒரு படத்தை ஒரு ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணிட்டு ஒரு படத்தோட ப்ரமோஷன் பண்ணும்போது அதை கொஞ்சம் போக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். தாழ்மையான வேண்டுகோள், ப்ளீஸ். அது திசை திருப்ப வேண்டாம். Okay, don't politicize this event, please. Vishwa, please take your seat. Vishwa, please take your seat. Let us not politicize this event, okay? பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.